சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு சென்சிட்டிவான பதிவுங்க. இந்த தலைப்புல நான் எங்கேயும் வீடியோ பார்த்ததில்லை. இப்ப என்னுடைய மானசீக பேராசன் அவர்கள் ஜோதிடத்துடைய ஒரு உண்மையான பகுதியை, உண்மையான ஒரு அமைப்பை இப்ப தெரிவித்து விட்ட நிலையில அதை நான் பின்பற்றக்கூடிய நான் கூடுதலாக கொஞ்சம் பயணிக்கிறேன். அது குருநாதருக்கும் பிடிக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மனிதருடைய தனிப்பட்ட குணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே முதல்ல நான் சொல்றது அவருடைய குணம் வேணுமானா சகோதரி குணம், மூத்த சகோதரி குணம், சகோதரத்துடைய சகோதரி சகோதரம் துருவக்கணித்து வரல, சகோதரம், உடன்பிறப்பாளர்கள், ஆணோ பெண்ணோ, மூத்தவருடைய குணத்தை சொல்லிடலாம், சின்னவங்களுடைய குணத்தை சொல்லலாம். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. அம்மா குணம், அப்பா குணம், தாய் மாமன் குணம் கூட சொல்லலாம். இப்படிலாம் இருக்குதுங்க. இப்ப இது சம்பந்தமான பதிவு தான். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தோட எல்லாமே இருக்கு. இதை நான் முழுசா உணர்ந்ததுனாலதான் முழுசா இதை உணர்ந்ததுனாலதான் நம்ம மேற்கொண்டு சிந்திக்க முடியுது. அது நல்லா இருக்கு. காவலரின் தனிப்பட்ட குணங்கள், காவல்துறை தனிப்பட்ட குணங்கள். முதல்ல இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அடிப்படையிலிருந்து வரணும். காவல்துறைக்கு யார் வருவா? அது அப்படி பார்த்தா தான் நம்ம எல்லாமே பார்க்க முடியும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல அடிப்படை விஷயமான கல்வி, உயர்கல்வி, ஒருத்தர் போதும் அளவுக்கு படிப்பாரா, கடைசி வரைக்கும் படிக்கிற எண்ணம் இருக்குமா, படிச்சுக்கிட்டு இருப்பாரா, படிக்கிற எண்ணம் வர்ற ஜாதகம் இருக்கு, கிரக நிலைகள் இருக்கு, எண்ணம் மட்டும் வரும், எண்ணம் படிக்கிறது இருக்கு. எல்லாமே சுபத்துவத்தின் அளவுகள், கிரக பாவக சுபத்துவத்தின் அளவுகள். அப்ப இந்த என்னுடைய சேனல்ல கல்வி, உயர்கல்வி, திருமணம், திருமணத்தின் தரம், திருமண பொறுத்து இதுல தான் வருது. நேற்று கூட 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க, அது சொன்னேன். திருமணத்தின் தரம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை பங்குதாரர்களுடைய அந்த குணங்கள், ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆண், பிள்ளைகள் எப்படி பிறக்கும், இதுவும் திருமண பத்திரத்துல பார்க்கலாம். அதெல்லாம் அடுத்தடுத்து நான் எழுத்துறையுமே அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். வேலை வாய்ப்புகள், வெளிநாடு செல்றது வேலை வாய்ப்புகள், வெளிநாடு ஒரு பொழுதுபோக்கு போற விஷயங்கள், வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நாள் சம்பாதியம் பண்ணிட்டு திருப்பி இங்கே வர்றது, அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் அடைய முடியாது, அது எப்போ அடைகிறது, சகோதர வகையில் ஒரு பணத்தை கொடுத்துட்டு திரும்ப நம்ம வாங்க முடியாதனால, அல்லது சகோதரர் கூட பிறந்தவர்களுக்காகவே எல்லாமே செய்வார். இப்படிப்பட்ட நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கூட அதில் இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு, பார்த்து பயன்பெறுங்கள். அதன் மூலம் நீங்கள் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பதில் நீங்க கேட்டுக்கலாம். ஜோதிடத்தை உணர்ந்து மனசாந்தி பெறலாம். மனதை செம்மையாக்குறது தான் ஜோதிடமுங்க. இது மற்றவங்க சொல்ற மாதிரி, இறை மறுப்பாளர்கள் சொல்ற மாதிரி இது ஒரு அப்பட்டமான ஒரு கலை இல்லை, ஒரு தவறான கலையும் அல்ல. அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிறணும். இப்ப அதே மாதிரி செய்தீர்கள் ஆனால் நீங்க மட்டுமில்ல, உங்க உறவினர்கள், நண்பர்கள் அனைவருமே இதை ஜோதிடத்தின் உண்மை பொருளை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். இது வரைக்கும் காலசர்ப்ப தோஷம், நட்சத்திர தோஷங்கள், கெட்டவன் கெட்டிடம் ராஜயோகம், இதுல ஒரு சிறப்பு குறிப்பு சொல்றேன். எந்த கிரகமும் கிடக்கூடாது, கெட்டுச்சுனா ராஜயோகம் வராது. அதுக்கெல்லாம் வேற அமைப்புகள் இருக்குது. எல்லா 12 பாவங்களும் நமக்கு வேணும், 9 கிரகங்களும் வேணும். அவங்க அமைகிற விதத்துல இருந்தாங்க நமக்கு பிராப்தம். முன் ஜென்மத்துல என்ன செஞ்சோமோ அது இந்த கிரகங்கள் பிரதிபலிக்கும். இப்ப காவலரின் தனிப்பட்ட குணங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். காவல்துறைக்கு செவ்வாய், மருத்துவம், டிஃபென்ஸ், இராணுவம், அதுக்கடுத்து அதிகாரம், அதான் சொல்லிட்டேன், அதிகாரம், கட்டடம், ஃபிட்னஸ், உடற்பயிற்சி, இந்த மாதிரி கிரக சுபத்துவம், இந்த செவ்வாயின் சுபத்துவத்துக்கு தகுந்தவாறு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். தனிப்பட்ட முறையில் பௌர்ணமி சந்திரன் தழுவி
மருத்துவர்னா அதுலயும் வந்து உள்பிரிவு, அதுலயும் வந்து அவருடைய தரம் தெரியும். சரியா? அதே மாதிரி காவல்துறையில செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துல தொடர்பு வெளிச்சமா இருக்கணும். 10ல உச்சமா இருந்தா அவர் வந்து போக்கிரி, அங்கீகாரம் இல்லாத போக்கிரின்னு அர்த்தம். அதே நேரத்துல அந்த செவ்வாய் அங்கீகரிக்கப்பட்டால், அதாவது ஒரு நல்ல தெளிவான கிரகங்கள், வெளிச்ச கிரகங்கள் இந்த செவ்வாயை சுபத்துவமாக்குனா, செவ்வாய் தான் நல்லவர் கெட்டவர் சொல்லிட்டு கிரகம், சனிதான முழுப்பாவ கிரகம். அந்த சனி கூட சுபத்துவமானால் அந்த குணங்கள் மாறும். எல்லாமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம், அதனுடைய அளவீடுகள் முக்கியம், அளவீடு முக்கியம். இப்ப இந்த மருத்துவத்துக்கு குருவும் சூரியனும் பலமா இருக்கணுங்க. மருத்துவத்துக்கு இருக்கணும், அதே மாதிரி காவல்துறைக்கு இருக்கணும். இதுல வந்து மருத்துவமா காவல்துறைங்கிறதுக்கு முன்ன பின்ன வரும் சில விஷயங்கள். சூரியன் வந்து காவல்துறைக்கு மெயினா இருக்கணும். சிம்ம வீடு இருந்தால் தான் அரசாங்க வேலைங்கிற அமைப்புல வரும். செவ்வாய் வந்து படைத்தளபதி அப்படின்னு அந்த காலத்துல இருந்தாங்க. இப்ப காவலர்கள், அதுல வெளிச்சமான உயர் அதிகாரிகள், இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும், குருவும் தான், இதெல்லாம் இருக்கட்டும். அவருக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அதைத்தான் அது குணங்கள் காவலின் தனிப்பட்ட குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா காவல் அதிகாரிகளும், எல்லா காவல் ஆய்வாளர்களும், எல்லா காவலர்களும் ஒரே குணம் கொண்டவர்கள் அல்ல, தனிப்பட்ட குணம். இதுல யாரையும் புண்படுத்துற விஷயம் அல்ல. ஜோதிடர் என்கிற முறையில தெளிவாக குறிப்பிடுகிறேன். எங்க கிராமத்திலேயே எங்க உறவினர் ஒருத்தர் காவலராக இருந்தார். அவங்க அவருடைய செய்கையால் அவர் ப்ரமோஷன் இழந்துகிட்டே இருந்தார், சஸ்பென்ஸ் வாங்கிட்டே இருந்தார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகி அதுக்கு மேலேயும் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரே நழுவ விட்டார். அவருக்கு கிரக நிலை எப்படி இருந்திருக்கும்? நான் கிராமத்துக்கு போகும்போது, அவங்க இப்ப வந்து காலமாயிட்டாரு, கிராமத்துக்கு போகும்போது அவருடைய ஜாதகத்தை கேட்டு வாங்கினேன். அதுல இருந்து தான் இதை போடணும், இந்த விஷயத்தை நான் சொல்லணும் ஆர்வலர்களுக்கு, தொழில்முறை ஜோதிடர்களுக்கு, பயனாளிகளுக்கு, பொதுமக்களுமே பாருங்க இந்த விஷயங்கள்லாம். அப்ப பார்த்த உடனே சொல்லிடலாம். யாரு வந்தாலுமே பார்த்த உடனே சொல்றேன் குணத்தை. அப்ப காவலர் என்ன விதிவிலக்கா சொல்லலாம். அவருடைய அதாவது செவ்வாய் நல்லா இருக்குங்க, அதுல போயிடுவாருங்க. செவ்வாய் கொஞ்சம் சறுக்குனாப்புல இருக்கும் அந்த அமைப்பு. 5ஆம் இடம் சிந்தனை ஸ்தானம் நல்லா இருக்கணும். இப்ப நான் என்னுடைய உறவினருக்கு சொல்றேன், லக்கணத்துல சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. செவ்வாய் தான் மருத்துவம், லக்கணத்துல தொடர்பு கொள்ளக்கூடாது, பாவத்துவமா தொடரக்கூடாது, குணங்கள் செயலா இருக்கணும். சிந்திக்கு மாற்றம், சந்திரனும் வலுவில் வந்திருக்கும், 5ஆம் இடத்துக்கு வலுவில் வந்திருக்கும். இந்த நிலையில அவர் கொடூர குணங்கள் கொண்டிருப்பார். அவர் எதுக்காக சஸ்பென்ஸ் ஆனார் தெரியுமா? கைதிகளை கூப்பிடும் போது பயங்கரமா எதையுமே கேட்காம முதல்ல எடுத்த உடனே அதிகமா தாக்குறது, என்னைக்கு எதிர் கேட்காம அதை அதிகமா தாக்குறது, விசாரணை பண்ணி தானே செய்யணும். அதெல்லாம் இல்லாம கண்டவுடன் அந்த மாதிரி கொடூர குணங்கள் இருக்கிறதுனாலதான் அவர் சஸ்பென்ஸ் ஆனார். இப்ப கூட பாருங்க, சமீபத்துல ஒரு நகரத்துல ஒரு கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு அவங்க எல்லாம் இப்ப வந்து ஒரு சிறை வாசம் அனுபவிக்கிறாங்க. அவங்க ஜாதகம் இப்படித்தான் இருக்கும், இந்த கொடூரமான குணங்கள் இருக்கும். அதே நேரத்துல காவல்துறையில உத்தமமானவர் ஜாங்கிட்டு, அவர்லாம் ஒரு பெர்ஃபெக்ட். சைலேந்திர பாபு, அவங்கெல்லாம் மதிப்புக்குரியவர்கள். அதே மாதிரி என்னுடைய கிராமத்துல நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 70 அனுசரிச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் குலோத்துங்கன் ஒருத்தர் இருந்தாருங்க. வெரி ஜென்டில்மேன், 3 ரஜினி மாதிரியே இருப்பார் குலோத்துங்கன். அவர் வந்து இப்படிலாம் செய்ய மாட்டார், ஆனால் ரவுடிகளை விடவே மாட்டார். ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒருத்தர் கூட்டு போனா எடுத்தோன்னு அவர் தாக்க மாட்டார். எல்லாம் ஆய்வாளர், அவர் ஆய்வாளராக இருந்தார். அப்பவே நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வாளராக இருந்தாரு. ஆய்வு செய்துதான் அதை வந்து அவர் பார்ப்பார். எடுத்த உடனே தாக்குற அமைப்புல அவருக்கு இருக்காது. அவர் ஜாதகத்துல லக்கணத்துக்கு முசுட்டுத்தனமான கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்காது. இது உண்மையான விஷயம். நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காவலர்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்க. அப்ப ஜாங்கிட்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு நல்ல உயர் அதிகாரி இருந்தவங்க. வட மாநிலத்தில் உள்ளவர் இங்க மதுரையில போட்டிருந்தாங்க ஜாங்கிட். அவர் சைலேந்திர பாபு, அவங்க வந்து அவர் உயர் அதிகாரி. இந்த மாதிரி ராஜேந்திரன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மதுரையில் இருந்தாங்க.
அவங்கெல்லாம் வந்து காவலர், அதாவது குற்றவாளிகளை திருத்துவார், தாக்க மாட்டார். அவங்கள திருத்துவார். அந்த கைண்ட்னஸ், அந்த எண்ணங்கள் வரணும். ஒரு கண்ணியமான காவலர் இருக்கணும். கெட்டவர்களை தான் நம்ம வந்து அவங்கள கூட தாக்கக்கூடாது, அவங்கள திருத்தத்தான் பார்க்கணும். நான் சொன்ன பேர் இந்த அதிகாரிகள் அப்படிப்பட்டவங்க. இன்னொன்னு சொல்றேன், ஆன்மீகவாதியாகவும் அவங்க வருவாங்க. மதுரை மாநகரத்துல துணை கண்காணிப்பாளரோ ஒருத்தர் இருந்தா, வாசு கணபதி, சரியான ஆன்மீகவாதிங்க. அவர் நன்மைகர் கோவில்ல வந்து பிரசங்கம் பண்ணுவார். அவர் பேசும்போதே நல்லா கவனிச்சிருக்கேன், காவலர் தான் நத்தி கையில வச்சிருப்பாங்க நினைக்காதீங்க, புத்தியும் செயல்படும் அப்படிம்பாரு. சந்தோஷமான அமைப்பு. அவர் இருக்கிற குருசடிக்கு அது தொடர்பு இருக்கும், ஆன்மீகவாதியா இருப்பாரு. இதுல தாங்க சுபத்துவ பாவத்துவம் இருக்குது. இதே ஒரு உணராம ஜோதிடர் எங்க குருஜி ஐயா வந்து மேன்மைமிக்க ஒரு பேராசான வந்து காழ்ப்புணர்ச்சியில வசப்பாடுறது, தவறா பேசுறது, அது இல்லைங்கிறது. எல்லாரும் இப்ப பத்தி காகிதாம்பா காணாம போச்சா? குருஜையாவுடைய மிருகலக்கணத்துக்கு 6ஆம் பாவம் செயல்படாம இப்ப 11 செயல்பட ஆரம்பிக்க போகுது. கணக்கு தெரியல, அந்த காலங்களோட அளவு வேற. அதனால அந்த அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் அப்படியே சூரியனை கண்ட பணி போல போயிடும், பிரயோஜனம் இல்லை. வலியது வாழும். அவர் சொல்றத நம்ம வச்சு பாருங்க, கிரக சுபத்துவ பாவத்தை பாருங்க. காவலர் எல்லாரும் ஒரே குணமா இருக்காங்களா? இப்ப கூட சமீபத்துல சமூக வலைத்தளங்கள் வந்துச்சு, ஒரு இளம் வயதுதான், அவர் ரொம்ப அருமையா பாராட்டினாங்க. அதே மாதிரி நான் ஒரு வணிக நிறுவனத்தில் இருக்கும் பொழுது நகை வாங்க வந்தாங்க. அப்ப ஒரு வயசானவர், அவருக்கு எல்லாருக்குமே வரும்பொழுது ஒரு கடையில தேநீர் உபசரிப்பு பண்ணுவோம். அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு, ஏன்னே தெரியல. நான் அப்ப இருந்தேன், திரும்ப திரும்ப சொன்னோம், வேணான்னாரு. அப்ப அங்க அந்த அம்மா, அவங்களுடைய ஒய்ஃபு, கிராமத்தில் உள்ள சொன்னாங்க, இவர் போலீஸ்காரரு, ஒரு டீ கூட யார்ட்டையும் சாப்பிடக்கூடாதுன்னு வைராக்கியத்தில் இருக்காருங்க, லஞ்சம் ஆயிரும் அப்படின்னாரு. அப்படிப்பட்டவங்க காவலர் தானே. அப்ப பாருங்க, கொடுமையானவர்களும் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆன்மீகவாதி, அதாவது 5ஆம் இடம் முக்கியம். சிந்தனை எல்லாருக்கும் பார்க்கணும். காவலராக இருந்தாலும், விஞ்ஞானியா இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், ஜோதிடராக இருந்தாலுமே இந்த 5ஆம் இடம் பார்க்கணும். சில பேர் பாக்குறீங்களா, சனி ஈஸ்வரன் சொல்றது, எல்லாத்தையும் திட்டுறது. இப்ப என்கிட்ட கூட யூடியூப்ல நீ பெரிய ஆளான்னு ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டேன், அவங்ககிட்ட என்ன விவாதம் பண்ணேன்? அவங்களுக்கு சிந்தனையே இல்லை, அவங்ககிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. அவர்கிட்ட தான் நம்ம சண்டை போட்டோம்னா அவங்க சிந்தனை இல்லாதவரா, நம்ம சிந்தனை இல்லாதவங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம் வரும். தேவையே இல்லை. அறிஞ்சுக்கிறனும், ஐயா இப்படி சொல்றீங்களே, இப்படி இருக்குமா அப்படின்னு பக்குவமா கேட்டா அவங்கள வரவேற்பேன், பூச்செண்டு கொடுத்து வரவேற்பேன், அவங்ககிட்ட ஒரு பதில் சொல்லுவேன். இப்ப உதாரணத்தை பார்ப்போம். இது ஒரு உதாரண ஜாதகம். இதுக்கடையில ஒருத்தர் கற்பனை ஜாதகம் அப்படின்னா அப்படி போடாதீங்க, ரொம்ப பேர் விரும்ப மாட்டாரு. ஒரு அன்பர் சொன்னாரு. நான் சொன்னேன், கற்பனை ஜாதகம்னா தப்புன்னு அர்த்தம் இல்லை. சூரியன் புதன் சுக்கிரன் அருகருகே போட்டா அது வானியல் விதிப்படி. இப்ப நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கிரக அமைப்பு போட்டாலும் இந்த உலகத்துல பிறந்திருப்பாங்க, அந்த வருஷம் மாதம் தேதியை தேடி பார்க்கணும். அப்ப வானியல் விதிப்படி போட்டா கற்பனை ஜாதகம் என்னங்க, ஏதோ ஒரு இயற்பிறந்த ஜாதகத்தை நம்ம கொண்டாடுறோம், குறிப்பிட்ட ஆளை நம்ம சொல்றது கிடையாது. ஆனாலும் கற்பனை ஜாதகம்னா அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாரு, அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். இப்ப இந்த பாருங்க, சூரியன் சரியா, சுக்கிரன் ஒரு கட்டம் தாண்டி இருப்பாரு சில சமயங்கள்ல. புதனை கூட இங்க போட்டுங்க, புதனை கூட இங்க போட்டுங்க, ஒன்றும் தவறு இல்லை. இப்ப பாருங்க, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காங்க, வளவள என்னுடைய குருநாதர் போற வளவள கொலவள பேச்சுக்கெல்லாம் எனக்கு இடமில்லை. அவருடைய அந்த ஒரு குரு பக்தியோட அவருடைய நல்லா உள்வாங்கிறேன். அப்ப அந்த நமக்கு அந்த சுபத்துவ பாவத்துவம் தெரியுது. நல்ல ஒரு அமைப்பை சொல்லும் போது தெரிஞ்சா அதை பிடிச்சுக்க வேண்டியதானே. 10ஆம் இடத்துல தசமங்காரகா, ரைட்டா, குரு பார்வை வாங்குது. சிம்ம சுபத்துவமா இருக்கு, குரு பார்க்கிறாரு. சூரியனும் சுபத்துவம் தான். சந்திர பௌர்ணமி தானே, காவலரா வந்துருவாருல்ல, வந்துருவாரு. சரி, இது காவல்துறையில் இருக்காரு, ஓகே. குணங்கள் மகர லக்கணம், சனி வந்துருச்சா? சனி வந்துட்டாலே தேவையில்லாத விஷயங்கள் இருக்குல்ல. ராசி மீன ராசி, சந்திரனுக்கு நேர இப்ப கோடு சனிட்ட போற, சந்திரன் போடுறது ராகு விலகி இருப்பாரு. சந்திரன் ராகு பக்கத்தோடு இருக்கலாம் சனி. அப்ப ராசியவும் லக்கணமும் சனி பிடிச்சுட்டாரா? செவ்வாய் சுபத்துவமா இருந்தாலும் செவ்வாயுடைய 4ஆம் பார்வையும் சனியுடைய 10ஆம் பார்வை கிடைச்சிருச்சா? அப்ப குணம் எப்படி இருக்கும்? குணம் வந்து
இந்த கொடூர குணங்கள் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா இருக்கா. இதுதாங்க ஒரு மனிதனுடைய குணத்தை காணும் விஷயங்கள். இது காவலருக்கு எப்படி இருக்குமோ அப்படி யோசிச்சேன். எத்தனையோ விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு. ஆர்வலர்கள் கடுமையா பேசினா அவங்கள நான் வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவேன். அதுல உள்ள விஷயங்கள் தெரிஞ்சு கேட்டா ஓரளவாவது தெரியுமாங்கிறத நான் பார்த்துருவேன். இப்ப என்னுடைய குருநாதர் சொல்ற மாதிரி ஒரு எழுத்துலயோ வீடியோலயோ ஒரு வீடியோ பார்த்தாவே அவருடைய சிந்தனையை நான் பார்த்துருவேன். அவர் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல விதிவிலக்கு இருக்கு. அவர் விதிவிலக்க பிடிச்சி சொல்றாரா விதிவிலக்க விட்டுட்டு சொல்றாரான்னு தெரிஞ்சிருவேன். அதே மாதிரிதான் ஐயாவும் சொல்லுவாங்க. அப்ப ஆன்மீக அதாவது குடும்பம் மட்டுமில்ல, எல்லா பேருமே நமக்கு வேணும், குற்றம் செய்வதில் திருத்தணும் அப்படின்னு திருத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டவர் உயர்நிலையான சிந்தனையான ஒரு நல்ல காவல் அதிகாரின்னு சொல்லிடலாம். அது அதிகாரியாக இருந்தாலும் சரி, காவல்துறை ஆக இருந்தாலும் சரி. இன்னொன்னு சொல்றேன், ஒரு தகவல் வந்தது சமீபத்தில் தான் யூடியூப்ல பார்த்தேன். ஒருத்தர் வந்து வாகனத்தை கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல இருந்துட்டு அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்றாரு, தப்பு தான். அவரை கூட்டு ஒரு அதிகாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மை விசாரிக்கணும், அவங்க அதை விட்டுறக்கூடாது, ஏன்னா பொதுவெளி. அப்ப அவர் டூ வீலரை பக்கத்தில் இருந்த ஒரு காவலர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, உயர் அதிகாரி. அவர் லத்தி எடுத்து கண்டமேனிக்கு இண்டிகேட்டர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு மனுஷன். அவருக்கு எப்படி இருக்கும் பிறகு நிலைகள்? தன்னுடைய அதிகாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதிகாரிக்கு கீழ்ப்படியாத குற்றம் ஒண்ணு கடுமையான அமைப்புல தாக்கணுங்கிற அவசியமே இல்லையே. அவர் கேட்கிறாரு, நீ தப்புனா ஃபைன் போட்டா கட்டி போக கூடாது. இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இப்படித்தாங்க கடுமையான குற்றங்கள் வருங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க தொழில்முறை ஜோதிடர்களா இருக்கும் பொழுது இவங்களை விட்டுருங்க. ஒரு மனிதனுடைய குணத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும். உங்க மேல பாக்குறவங்களுக்கு ஜோதிடத்தை நீங்க உணரலாம், மேற்கொண்டு போகலாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். ஆக எந்த ஒரு விஷயமானாலும் நீங்க கட்டண முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக நீங்க வந்து எந்த ஒரு கேள்வியாக கேட்டுக்கலாம். கிரக விளக்கத்தோடு சொல்வது எனக்கு தனிச்சிறப்பு. திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும். திருமண தரத்தோட குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்த்தா துல்லியமான பலன்கள் வரும். இந்த குடும்ப ஜாதகங்களை பார்த்த விவரங்களை பூரா வெகு விரைவில் உண்மையான ஜாதக அமைப்புல பார்த்த விவரங்களை வெளியிடுறேன். அதுக்கெல்லாம் வந்து பார்த்த அனுமதி கொடுத்துருக்காங்க, பக்குவமா சொல்லணும், அவ்வளவுதான். ஜோதிடத்துல நல்ல ஒரு விஷயங்களை அறிந்து கொள்ள, உங்கள் ஜாதகத்தில் பலன்களை தெரிந்து கொள்ள எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.